ஒரு காணொலியை போடுறேன் பாருங்க. காரியம் பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாய்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதனால இது அவர் எதுவும் நகைச்சுவைக்காக பண்றாரா இல்ல உண்மையிலேயே இவர் இல்லை? இப்போ காணொலியை பார்த்தவங்களுக்கு, பொதுத்தளத்தில் பார்த்தவங்களுக்கு, பொதுவான பார்வையோட பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நகைச்சுவையாக இருந்திருக்கும், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 1 வருடம் இல்லை 2 வருடம் இல்லை, பல வருடமாக ஒரு மனுஷன் உருட்டியே வாழ்க்கையை ஓட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானாக தான் இருக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முயற்சி, பயிற்சி இதை தவிர்த்து எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதுன்றது தெரியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகிறோன்றதை ஒத்துக்கணும். அதுவும் நம்மளால் ஒத்துக்க மாட்டாப்ல. நாங்கள் வீரர்கள், தோற்றாலும் நாங்கள் வீரர்கள், ஜெயித்தாலும் நீங்கள் வீரர்கள் இல்லை, இப்படின்ற மாதிரி புது புது ஃபார்முலாஸோட அவங்க ஆட்கள் உள்ள வருவாங்க. அதுதான் நாம் தமிழரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டாடா டேய் அவங்களே சொன்ன போயிலுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணுறாங்களையா, இவங்க தான் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற ஆட்கள். எப்படி இப்படி ஒரு ஆளை நம்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. 8% வாக்கு 4% மாறிடுச்சு. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணரக்கூட இல்லை இன்னும் அந்த கட்சியினர். இப்போ எப்படி நம்ம இந்த சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் வைப்பாங்களா திருநதிக்காக பண்றாருன்ட்டு, அதே மாதிரி திருநதி எப்படியாவது கிடைக்குமா கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பாயிண்ட்டை போடுறாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. திருப்பி நான் இப்போ எலெக்ஷன் நிற்க போறேன், தம்பிகளே தங்கைகளே திருநதி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதுக்கு இந்த இடைத்தேர்தலை உபயோகப்படுத்திக்கலாம், இல்லைனா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான வீடியோ.